वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। अन्नामलयाय अडियेனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாய் எனக்கோர் குறையுண்டோ குறையும் குணம் நீயல்லால் என்னேனிவற்றை என் உயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கடலினில் காதல் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கடலினில் காதல் பெருக்கே தருவாயே। ஓம் அதிமதுரசாபஹஸ்தாம் अपरिमितां मोदभान सौभाग्याम् अरुणाम् अतिशय करुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे। ॐ ऐं ह्रीं श्रीं अरुणाचलम। जयंती உங்களுக்கு கேக்குதா? இப்போ நம்ம 115 பாதி செய்யுள் வரைக்கும் படிச்சிருக்கோம். 115வது செய்யுளில் பாதி வரைக்கும் படிச்சிருக்கோம். நம்ம இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுவோம் 115. அப்புறம் நம்ம 114 போகலாம். நித்ய திருப்தா பக்தநிதிஹி நியந்திரி நிகிலேஸ்வரி मैत्र्यादिवासनालभ्या महाप्रलय साक्षिणी नित्यतृप्ता भक्तनिधिः नियन्त्री निखिलेश्वरी मैत्र्यादिवासनालभ्या महाप्रलय साक्षिणी। அம்பாளை பற்றி இங்கே சொல்லும்போது நித்திய திருப்தா, எப்பொழுதும் மன நிறைவு உள்ளவளாக இருக்கிறாள். ஏன் அப்படி இருக்கா? அவள் எப்பயும் பூர்ண ஸ்வரூபிணி. அந்த பூர்ணமான அந்த ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கிறதுனால பூர்ணமான ஸ்வரூபம் கொண்டவள். அவளுக்கு எந்த குறையும் கிடையாது. ஆகவே நித்திய திருப்தா, அந்த மாறாத அழியாத அந்த திருப்தி நிலையில் எப்பவும் இருக்கு. இதில் என்ன இந்த உரையாசிரியர் சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்தில் உள்ள பொருள்னால நம்ம திருப்தி அடைஞ்சோம்னா அந்த திருப்தி நிலையாக இருக்காது. இந்த உலகத்தில் உள்ள பொருள் அழிஞ்சு போகும், மாறிட்டே இருக்கு, அழிஞ்சு போகும். ஸோ ஒரு டெம்பரரியாக கொஞ்சம் நேரத்துக்கு வேணால் திருப்தியாக ஃபீல் பண்ணும். ஆனால் அது அழியாத பரம்பொருளில் நம்மளுடைய மனம் லயிக்கும் பொழுது அப்போது என்றுமே மாறாத நித்தியமான அந்த திருப்தியை நாமளும் அனுபவிக்கிறோம். அந்த நித்தியமான திருப்தியாக நமக்குள்ளே இருப்போள் அம்பாள் தான். நித்திய திருப்தா, இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நித்திய திருப்தா,
எப்பொழுதும் மனநிறைவு கொண்டு திருப்தியுடன் இருப்பவளாக இருக்கிறாள். அதே போல பக்தர்கள் அவளை சேவித்தால், அவளை வணங்கினாள், அவர்களுக்கும் இந்த நித்திய திருப்தியை கொடுப்பவளாக இருக்கிறாள். பக்த நிதிகி, பக்தர்களுக்கு செல்வ குவியல் போல இருக்கா. என்ன அர்த்தம்? பக்தர்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கும் செல்வ குவியலாக அம்பாள் இருக்கா. சேமிப்பு நிதின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம சம்பாதிச்சாலும் ஒரு பங்கை சேமிச்சு வைப்போம் எதிர்காலத்துக்கு தேவைக்கு. அதுபோல் இப்போ நாம் இருக்கும் பொழுது நம்ம எதிர்கால நன்மைக்காக அம்பாளை வணங்கணும்னு சொன்னால், அவள் நாமத்தை சொன்னோன்னு சொன்னால், அது நமக்கு நிதி மாதிரி நமக்கு உதவும். அதுக்கப்புறம் அது நமக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ பக்தர்களுடைய பக்த நிதியாக இருக்கிறாள். நியந்திரி, உலகனைத்தையும் தன் ஆளுகைக்கு கட்டுப்படுத்துபவள், எல்லாவற்றையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கா, அதான் நியந்திரி அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நிகில ஈஸ்வரி, எல்லாவற்றிற்கும் ஈஸ்வரியாக திகழ்பவள். இது வரைக்கும் நம்ம போன வகுப்பு பார்த்துருக்கோம், விரிவாக பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால், மைத்ரி ஆதி வாசனா லப்யா. மைத்ரி ஆதி, ஆதி அந்த எக்ஸட்ரான்னு அர்த்தம். ஆதினா எக்ஸட்ரா, அதோடு சேர்ந்து ஒரு சில விஷயத்தையும் என்னென்ன சேர்க்குறாங்க. மைத்ரி ஆதின்னு சொன்னால் மைத்ரி, கருணா, முதிதா, உபேக்ஷா என்று சொல்லக்கூடிய இந்த சுப வாசனைகளால், வாசனான்னு சொல்லும்போது நம்ம உள்ளத்தில் வாசனைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சுப வாசனைகளால் லப்தா, அடையத்தக்கவள். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய மனசில் அசுப வாசனை சுப வாசனை தான் இருக்கு. அசுப வாசனைத்தோ அதாவது நமக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வாசனை அசுப வாசனை. சுப வாசனை நம்ம மேலே பரம்பரை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய சுப வாசனை நல்ல வாசனை. ஸோ நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அசுப வாசனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக களைந்து நல்ல வாசனைகளை பெருக்கிக் கொள்ளணும்னு சொல்லப்படும். ஸோ நம்ம இதயத்தில் சில அசுப வாசனை இருக்கலாம். பொறாமை, அடுத்தவர்கள் துன்பப்படும் பொழுது அதில் ஆனந்திக்கிறது, இப்படி சில பேர் இருக்காங்க. சாடிஸ்டிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, அடுத்தவங்க துன்பப்பட்டதை கண்டா சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அசுப வாசனை. ஸோ இதையெல்லாம் நம்ம விட்டு ஒழிக்கணும். அதுக்கு பதிலாக நல்ல வாசனைகளை உள்ளத்தில் நாம் கைக்கொள்ளணும். அப்படி நல்ல வாசனைகள் பெருக பெருக தான் அம்பாளை இன்னும் கொஞ்சம் பக்தியோட வணங்கத்தோம். அப்போ தான் அவர் அருள் செய்வா, அப்போ தான் அவர் அடையத்தக்கதாக இருக்கும். ஸோ இங்கே என்னென்ன சொல்கிறாங்கன்னா, மைத்ரி, கருணா போன்ற நல்ல வாசனைகள் சொல்கிறாங்க. மைத்ரினா என்ன, கருணா என்ன அப்படிங்கிறதுக்கு உரையாசிரியர் சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார். மைத்ரின்னு சொன்னால் ஒரு மித்திர பாவம், ஒரு ஃப்ரெண்ட்லினஸ், எல்லாரோடையும் ஒரு நட்புறவு பூண்டு ஒழுகுது, அதான் மைத்ரி பாவம்னு சொல்லி. கருணானா அவங்களுக்கு தெரியும், கருணை, தயை, கருணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மனம் இறங்குறது, அது கருணான்னு சொல்லுவாங்க. அதுக்கு உரையாசிரியர் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்காரு. அது என்ன சொல்கிறாருன்னா, சுகப்படுபவனை பார்க்கும் போது பொறாமை கெட்ட வாசனையாக ஏற்படக்கூடும். பொறாமை ஏற்படக்கூடிய அந்த இடத்தில் நட்பை கடைப்பிடிப்பதன் மூலம் அவனுக்கு ஏற்பட்டுள்ள சுகத்தில் தான் மகிழ்ச்சி பெற பழகுவது மைத்திரி வாசனையாகும் இல்லையா. அடுத்தவங்க நல்லா இருக்க கண்டா நமக்கு மனசு ஒருக்காது தானே, அதான் பொறாமைன்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட பொறாமை தீய வாசனை, அசுப வாசனை. ஸோ அதுக்கு பதில் என்ன செய்யணும், நட்புறவு கொண்டு அவங்களும் ஒழுகணும்னா அவங்க ஆனந்திக்கும் போது நமக்கும் ஆனந்தமாக இருக்கும். நல்லது தானே, சந்தோஷமாக இருந்தால் எல்லாம் நல்லது தானே. அப்படி நாம் ஒரு மைத்திர பாவத்தோடு இருக்க ஆரம்பித்தோம், நல்ல வாசனை. அது பொறாமைக்கு மாற்றாக இருக்குது. இந்த பொறாமை குணங்கிறது நம்ம மனசில் எப்பயுமே ஒரு சஞ்சலத்தையோ ஒரு மன அமைதியை இழக்க செய்வதாகவோ இருக்கிறது. ஸோ அது அசுபம். அதனால் இந்த மைத்திரி ஆதி வாசனைகளை நம்ம பெருக்கிக்கொள்ளும். என்னது, அடுத்தவங்க சந்தோஷப்பட்டால் நாமும் அந்த சந்தோஷத்தை பங்கு கொள்ளும். அதை கண்டு பொறாமைப்பட்டு அவளை கரிச்சு கொட்டக்கூடாது, அவங்க நாசமாக போகணும்னு நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்டவள் பக்தர்கள் கிடையாது. அம்பாள் நான் வணங்குறேன்னு சொல்லிட்டு அம்பாளை வணங்கிட்டு அன்றாட வாழ்க்கையில் இப்படி பொறாமை குணம் பிடிச்சி அடைஞ்சோன்னா பிரயோஜனமே கிடையாது. அப்போது கருணானா என்ன, அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறார். துக்கம் அனுபவிப்பவனை கண்டு எள்ளி நகையாடவோ அதனால் மகிழ்ச்சியிடவோ தோன்றும் அந்த வாசனையை ஜெயிப்பதற்கு துக்கப்படவன் எதிரியாகவே இருந்தாலும் கூட அவனிடம் கருணையை தானே ஏற்படுத்தி கொண்டு அவனுடைய துக்கத்திற்கு காரணமானவைகளை அகற்றி மகிழ்வுறச் செய்வதை பழக்கமாக்கிக் கொள்வது கருணா என்கின்ற வாசனை. அடுத்தவங்க நல்லா இருந்தால் நம்ம பொறுக்கான்னு சொல்லுவோம், நாசமாக போனால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும், நல்லா வேணும் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அப்படி நினைக்கக்கூடாது.
அவன் வந்து கெட்டு போகிறதுனால நம்ம மன மகிழ்ச்சி அடையக்கூடாது. அது ரொம்ப அசுப வாசனை. ஸோ அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னு கேட்டால், ஐயோ பாவம் தானே அவன் சொல்லிட்டு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்து அந்த துக்கத்தை அகற்றி அவனுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கறதுக்கு நம்ம இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து, நம்ம கெடுதியே செய்திருந்தால் கூட பரவாயில்லை, அவர் நானென அவங்கவே வெட்கப்படும் அளவுக்கு நன்னயம் செய்து. ஸோ இதுதான் கருணைன்னு சொல்கிறது. ஆக இந்த மாதிரி சுப வாசனைகளை வளர்த்துக்கொள்ளணும். ஏன் சுபவாசனைகளை, அதாவது மைத்திரி கருணை போன்ற சுபவாசனைகளை வளர்த்து கொண்டோம்னு சொன்னால் அந்த அசுப வாசனை தன்னால் அழிஞ்சு போயிடும். அப்போது உள்ளத்தில் அன்பு, அம்பாள் மேலே உண்மையான அன்பு பக்தி நமக்கு உண்டாகும். சரி, எந்த இதயம் வந்து தூய்மையாக இருக்கிறதோ அங்கே தான் உண்மையான பக்தி உண்டாகும். நம்மளோட உள்ளம் வந்து குப்பையாக இருந்துச்சுக்கோங்களேன். இப்போ உங்களோட வீடு ரொம்ப குப்பையாக இருக்குது, உங்களோட பூஜை அறையெல்லாம் ரொம்ப குப்பையாக இருக்குன்னா அம்பாள் வந்து உட்கார வராங்க. நாமளே இன்னொரு வீட்டுக்கு போவோம், குப்பையாக இருந்துச்சு, காலை எடுத்து வைக்க வீட்டுக்கு போக மாட்டோம். நல்ல சுத்தமாக இருந்தால் தான் அங்கே நம்ம போகத்தோம். ஸோ அதே போல் தான் நம்மளோட இதயமும் சுத்தமாக இருந்தால் தான் அம்பாள் அங்கே எழுந்தருள்வாள். ஸோ இந்த சுபவாசனைகள் நிறைந்த உள்ளத்தில் அம்பாள் எழுந்தருள்வாள். அப்போது அவள் மேலே பக்தி உண்டாகும். அதிகமாக பக்தி அதிகமாக அதிகமாக அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி சொல்கிற மாதிரி அவளை இன்னும் கொஞ்சம் வணங்கி அவளை நாம் அடைந்து விடக்கூடும். ஸோ இந்த மாதிரி நல்ல வாசனைகளால் மைத்ரி கருணை போன்ற நல்ல வாசனைகளால் அடையத்தக்கதாக அம்பாள் இருக்கிறார். ஸோ நம்ம வேதாந்த சாஸ்திர கூட தான் சொல்கிறாங்க, கெட்ட வாசனைகளாக அகற்றி நல்ல வாசனைகளை சேர்த்துக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க இல்லையா. புண்ணியம் தான் சேர்த்துக்கொள்ளணும், பாவத்தை களைஞ்சல்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் அப்படி செய்ய தான் நம்முடைய ஆன்மீக சாதனை முன்னேற முடியும். சரி, ஆன்மீக சாதனை மாத்திரம் இல்லை, இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழணும். சரி, நம்முடைய மனசு குப்பையாகவும் எதிர்மறை சிந்தனைகளாகவும் இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக வாழவே முடியாது. கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்க தெரியுமா. வந்து யார் அடுத்தவங்க கேடு நினைப்பான்னு கேட்டால், யார் கெட்டு போகிறானோ அவன் தான் கேடு நினைப்பான். இப்போ நம்ம மனசில் அப்படி ஒரு எண்ணம் வருது வச்சுக்கோங்களேன், அவனை நாசமாக போகணும், இப்போ நம்ம தான் நாசமாக போகணும். கெடுவான் கேடு நினைப்பான். ஆகவே கூடுமான வரைக்கும் நல்லதே தான் நினைக்கணும். ஏன் நம்ம எது நினைக்கிறோமோ நமக்கே திரும்பி வரும், எது செய்கிறோமோ நமக்கே திரும்பி வரும். ஸோ அதனால தான் சுப வாசனைகளை வளர்த்து கொள்ளணும். அப்படி வளர்த்து கொள்வதன் மூலமாக அவளை அடையத்தக்கதாக இருக்கிறது, அவளை எளிதில் அடைய முடியும். மைத்ரியாதி வாசனா லப்யா, இது ஒரே நாமம், மைத்ரியாதி வாசனா லப்யா மகா பிரளய சாட்சினி. என்ன அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. சரி, உங்களுக்கு பிரளயம்னா கேள்விப்பட்டிருக்கீங்க தானே இல்லையா. அதாவது இந்த உலகம் முடிவடையும் பொழுது இந்த கடல்லாம் பொங்கி எல்லாம் கடலுக்குள்ளே போயிடுங்கிறாங்க, மகா பிரளயம், எல்லாம் அழிஞ்சு போகுங்கிறாங்க இல்லையா. ஆக நம்முடைய சமயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதாவது ஆக்குதல், த கிரியேஷன், பிரம்மாஜி படைத்தல் உலகத்தை படைக்கிறார். அப்புறம் நாராயணன், அது விஷ்ணு பகவான் அதை காக்கிறார். ருத்ரன் அழிக்கிறான்னு சொல்லுவோம். அது தவிர மறைத்தல் அருள்தன்னும் இருக்கு இன்னும். அதுக்கு தான் ஈஸ்வரன் சொல்லுவாங்க, சதாசிவன் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மூர்த்தங்களை சொல்லியிருக்காங்க. இப்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த கல்ப முடிவில் இந்த 4 யுகம் இருக்கு இல்லையா, அதை ஒரு கல்பம்னு சொல்லுவாங்க. அது முடிவடை இப்போ கலியுகம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இது முடிஞ்ச உடனே பயங்கரமான ஒரு பிரளயம் உண்டாகுங்கிறாங்க. எல்லாம் அழிஞ்சு போகும். என்ன அர்த்தம்னு கேட்டால், எல்லாம் விதை வடிவாக போயிடும். விதை வடிவம் அன்மேனிஃபெஸ்ட்னு சொல்கிறாங்க. கண்ணுக்கு புலப்படாத அந்த விதை வடிவமாக எல்லாம் போயிடும். அப்போ அதில் பிரம்மா விஷ்ணுவும் அந்த பிரளயத்தில் ஆட்கொள்ளப்படுவார்கள். அப்போது அந்த உளுத்திரன் தான் இதெல்லாம், சதாசிவன் சொல்கிற அவர் தான் இதெல்லாம் பண்ணுறாரு. அவர் மாத்திரம் இருப்பாராம், அவரோடு சேர்ந்து அம்பாளும் அதுக்கு சாட்சியாக இருப்பார் அந்த மகா பிரளயத்துக்கு. ஸோ எல்லாம் அழிஞ்சு போனாலும் அழியாமல் சாட்சியாக இருப்பாங்கிறது தான் இங்கே விஷயம். மகா பிரளய சாட்சி. எல்லாம் அழிஞ்சு போகும்போதும் அவள் அழியாமல் எல்லாத்துக்கும் சாட்சி மாத்திரமா இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி என்ன ஆகுது, திருப்பி எல்லாம் அந்த விதைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த விதை வடிவாக இருக்கு சொன்னோம், அதுலேருந்து எல்லாம் திருப்பி படைக்கப்படுது. அப்போ திருப்பி ஒரு பிரம்மா உண்டாரு, எல்லாம் படைக்கப்படுது. அப்புறம் காத்தல் நடக்குது. அப்புறம் திருப்பி கல்ப முடிவிட அழிவு. இப்படி தான் நம்ம சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், எல்லாம் அழிஞ்சு போனாலும் அம்பாள் அழிவதில்லை. அவள் அந்த மகா பிரளயத்துக்கு சாட்சியாக இருக்கிறாள்.
அப்படிப்பட்டவள் தேவி. திரோதனம்னு சொல்றாங்க, அதாவது மறைக்கிறது. அதாவது இங்கே மகேஸ்வரன் சொல்லி அவர் மறைக்கிறார் எல்லாத்தையும். ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரன் இருக்கார், ஆனால் மறைப்பு இன்னும் இருக்கு. அதனால தான் திரும்பி உண்டாகுது எல்லாம். புரியுதா? ஸோ அம்பாள் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கா. இது புற உலகத்தில் நம்ம பார்க்கும்போது இப்படி சொல்கிறாங்க பொருள். ஆனால் அக உலகத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் இந்த பிரளயம் நடக்குது. எப்படின்னு கேட்டால், நம்ம நல்ல ஆழ்ந்த நிதிரைக்கு போகிறோம் வச்சுக்கோமே, அது உண்மையிலே பிரளயம்தான். ஏன்னு கேட்டால் நமக்கு எதுவும் எந்த அனுபவம் ஏற்படுறது, எல்லாம் ஒடுங்கிடுது உள்ள, இல்லையா? முழிச்சுட்டு இருக்கோம், இந்த உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு நிலை சொல்கிறாங்க, அறகுறையாக இருக்கிறது கனவு நிலைன்னு சொல்கிறாங்க. அப்போது விழிப்பும் இல்லை, தூக்கமும் இல்லை, தூக்கம் கெட்டு போய் கனவு நிலைன்னு சொல்கிறாங்க. அந்த கனவு ஓஞ்சி போன உடனே என்ன ஆகுது, அது ஆழ்ந்த உறக்க நிலைங்கிறாங்க. அப்போ என்ன, அதுதான் அது ஒரு பிரளயம். இது தினந்தோடு அந்த பிரளயம் நடக்குது. அது என்ன, மனம் புத்தியெல்லாம் ஒடுங்கிடுது. ஆனால் ஒழுங்கா என்ன ஆகுதுன்னு கேட்டால், நமக்கு இன்னும் அஞ்ஞானம் இருக்கிறதுனால, அந்த மறைப்பு இருக்கிறதுனால எல்லாம் அப்படியே விதை வடிவாக இருக்கு. அப்புறம் திருப்பி எழுந்து முழிச்ச உடனே எல்லாம் திருப்பி உண்டாயிடும். ஸோ அந்த ஆழ்ந்த நிதிரையில் கூட அந்த ஆத்மஸ்வரூபங்கிறது, அதான் இங்கே அம்பாளை சொல்கிறாங்க, அது எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்குது. அந்த அந்த ஆழ்ந்த நிதிரையில் கூட ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறோம். ஏன்னா ஆனந்தமய கோஷம் இருக்குங்கிறாங்க. அப்போது ஒரு இன்பத்தை, அதான் தூங்கி முடிச்சு சொல்கிறோம், நல்லா தூங்கு, ஆனந்தமாக தூங்குன்னு சொல்கிறோம் இல்லையா? எப்படி சொல்கிறோம்? அங்கே கூட அங்கே ஆனந்தம் இருக்கு. ஸோ அதுக்கு அம்பாள் அங்கே சாட்சியாக இருக்கா. அப்புறம் அந்த துரிய அவஸ்தைன்னு சொல்லுவாங்க, அதாவது இதயத்தில் இருக்கிற அந்த பரமாத்மா, அதுதான் அம்பாள்னு சொல்லப்படுது. அந்த பிரளயம் ஒவ்வொரு நாளும் நடக்கிற பிரளயம் இது, ஆழ்ந்த நிதிரையில் போன உடனே அதுக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவள். அதையும் இந்த உரையாசிரியர் இங்கே விளக்கியிருக்கார். மகாபிரளய சாட்சினா, ஸோ வெளியுலகத்தை பொறுத்த மட்டும் அந்த பிரளயம், ஆனால் உருவகத்தை பொறுத்த ஒவ்வொரு நாளும் இந்த பிரளயம் நடந்துட்டு இருக்கு. அப்படி எல்லாம் ஓஞ்சி போனாலும் அவள் அப்படியே ஓஞ்சி போயிடல, அவள் இருக்கா, இருந்து அங்கே அனுபவிக்கிற ஆனந்தத்தையும் பார்த்து கொண்டு இருக்கு. அதுக்கப்புறம் முழிச்ச உடனே திருப்பி அதை நம்ம நினைவு கூற முடியுது. ஆகவே அவள் சாட்சியாக இருக்கா. எல்லா பிரளயத்துக்கும் அழியாத பொருளாக இருக்கா. எல்லாம் அழிஞ்சு போனாலும் அவள் அழிஞ்சு போறதில்லை. மகா பிரளய சாட்சி அப்படியாக இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டது. திருப்பி ஒரு வாட்டி 115 படிப்போம். நித்ய திருப்தா பக்த நிதிஹி நியந்திரி நிகிலேஸ்வரி மைத்ர்யாதிவாசனா லப்யா மகாப்ரளய சாட்சினி. 116 பராசக்தி பராநிஷ்டா பிரஜான கன ரூபிணி மாத்வீபானாலசாமத்தா மாத்ருகாவர்ண ரூபிணி பராசக்தி பராநிஷ்டா பிரஜான கன ரூபிணி மாத்வீபானாலசாமத்தா மாத்ருகாவர்ண ரூபிணி. பராசக்தி ரொம்ப ஃபேமஸாக நம்ம சொல்கிறோம் இல்லையா? பராசக்தி, ஆதிசக்தி, பராசக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அர்த்தம் சிவம்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் எந்த அசைவுமற்று இருக்கு, அதுதான் சத்தியமான பரம்பொருள். அச்சலம், அசைவற்று இருக்கு, அது அழியாத மாறாத பரம்பொருள். அந்த சிவம்னு சொல்லக்கூடிய அந்த எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளில் ஒரு அசைவை உண்டாக்கக்கூடியவள். ஸ்புரணம், முதல்ல ஒரு ஸ்பந்தனம், ஒரு அசைவு, அதுதான் ஆதிசக்தின்னு சொல்லுது. அதை உண்டாக்கி தன்னுடைய மாயா சக்தியால் இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணுறவோ அவதான். உண்டு பண்ணி அதை காத்து அழித்து ரட்சிக்கிறது அவதான். ஸோ அதனால அந்த சிவமே கூட ஒரு சக்தி பெற்று
இந்த உலக சிருஷ்டி அமையணும்னு சொன்னால் அதுக்கு அம்பாள் தான் அதுக்கு மூல சக்தியாக இருக்கு. அதுதான் ஆதிசக்தின்னு அவளை கொண்டாடும். எல்லாவற்றுக்கும் மேலே பராசக்தின்னு சொல்லுவோம். ஒன்றும் வேண்டாம், இந்த உடம்பு இயங்கணும்னா கூட நமக்கு ஒரு சக்தி வேண்டியிருக்கா இல்லையா? ரொம்ப சோர்வாக இருக்கு இப்பெல்லாம், சக்தியே இல்லாமல் ஃபீல் பண்ணுறேன் அது சொல்லுவோமா இல்லையா? இல்லையா? சக்தி வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி சாப்பிடுங்க, இந்த மாதிரி இதை விட்டமின் சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த டானிக்கை குடிங்க. ஸோ சக்தி. ஸோ அன்றாடமாக நம்ம உலகத்தை வாழ்றது கூட நமக்கு ஒரு சக்தி தேவைப்படும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ வகையான சக்திகள் இருக்கு இல்லையா? இந்த எல்லா சக்திக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்தி தான் ஆதிசக்தி, பராசக்தின்னு சொல்லுவோம். இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த முதல் வெளிப்பாடை தோன்றதான் சித் சக்தின்னு கூட சொல்றாங்க. அதுதான் எல்லாவற்றையும் விளக்கி காமிக்குது. நமக்கு எல்லாத்தையும் அறியறோம்னா எப்படி? அந்த சித் சக்தியோட உதவியை தான் அறியறோங்கிறாங்க. அது வந்துதான் இந்த பரம்பொருளை மறைச்சு உலக காட்சியை தோற்றுவிக்கிறது. அதான் மாயாசக்தின்னு சொல்லுவோம். உலகம் மொத்தம் தான் தெரியுது, அந்த பரம்பொருள் தெரியாமல் போயிடுது, நமக்கு புலப்படாமல் இருக்கு. இப்படி மறைச்சு அப்படியே மாற்றி காமிக்கிறது மாயாசக்தின்னு சொல்லுவோம். அது தவிர இன்னும் சொல்கிறாங்க இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, எவ்வளவோ சக்தியை பற்றி படிக்கிறோம் இல்லையா? இந்த எல்லா சக்திக்கும் ஆதாரமாக இருப்போம் அம்பாள் தான். அதுதான் ஆதி பராசக்தின்னு சொல்லுவோம். ஸோ பராசக்தி என்று கொண்டாடப்படுபவள் இந்த அம்பாள் தான். அது மட்டும் இல்லை, பராநிஷ்டா, பராசக்தி பராநிஷ்டா. நிஷ்டான்னா என்னன்னு கேட்டால் ஊன்றி இருத்தல்னு அர்த்தம். இப்போது நம்ம இந்த உலக விவகாரங்களில் ஈடுபட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இதில் இன்பத்தை அனுபவிக்கிறோம், ஆனால் நிறைவு ஏற்படுறது துன்பம் தான் மிஞ்சுது கடைசி இந்த உலக வாழ்க்கை. அப்போ என்ன சொல்கிறாங்க மகான்கள், பெரியவங்க என்ன சொல்கிறாங்க? இங்கெல்லாம் இன்பம் இல்லைப்பா, மாறாத நல்ல நிலையான இன்பம் எங்கே இருக்குது, பேரின்பம் எங்கே இருக்குன்னா நமக்குள்ளேயே தான் இருக்குது, அந்த பரம்பொருள் ஆன்மாவில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறோம்? அந்த ஆண்டவனை வணங்கி தியானம் செய்து அவனுக்குள்ளேயே நம்ம ஆழ முயற்சிக்கிறோம். ஸோ நம்முடைய எண்ணம், சொல், செயல் இவை அனைத்தாலும் உள்ள நல்லா அடங்கி இருக்கும். பார்த்தீங்களா? எதுக்காக அடங்கி இருக்கும்? வேற எதுவுமே வேண்டாம், இதுதான் எல்லாம் நிறைவு தரக்கூடியதுங்கிற ஒரே எண்ணத்தோட அடங்கி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஊன்றி இருக்கும். அதுக்கு தான் நிஷ்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அம்பாள் தான் அந்த நிஷ்டா வடிவாகவும் இருக்கா, பராநிஷ்டா. அது மாத்திரம் இல்லை, அந்த நிஷ்டையை நம்ம கூட்டி வைப்பவளும் அம்பாள் தான். நிஷ்டை கைகூடணுங்கிறாங்க இல்லையா? மனசு சதா அலைஞ்சு கொண்டே இருக்கு ஒரே ஒரு நிஷ்டை கைகூடணும்னு அர்த்தம். அது அலையாமல் இதே ஸ்தானத்தில் ஒடுங்கி அதில் ஊன்றி இருக்கணும். அப்படி ஊன்றி இருக்கிற தன்மையாக இருப்பவனும் அம்பாள் தான். ஒரு சாதனை ஊன்றி இருக்கிறதுக்கு அருள்வரிகளும் அம்பாள் தான். அதான் அவளை பராநிஷ்டான்னு சொல்லப்படுது. இப்போ நம்மளாம் சொல்ல ஒரு நிமிஷம் கூட மனசு அடங்க மாட்டேங்குது. இப்போ பாரு அடைஞ்சிட்டே இருக்கு. பூஜை பண்ணும்போது மந்திரம் சொல்கிறோம் வாயால், ஆனால் மனசு எங்கேயோ. ஜபம் செஞ்சால் ஜபம் சொல்லிட்டு இருக்கோம், மனசு எங்கேயோ. நம்ம மனசு ரொம்ப வீக்காக இருக்கு. ஆனால் அவன் மேலே பக்தி பெருக பெருக அவளுடைய அருளால் என்னாகும்? மனசு எங்கேயும் போகாமல் அவளுடைய திருவடிகளிலே இதே ஸ்தானத்திலே ஒடுங்கி இருக்க ஆரம்பிக்கும். அப்படி ஒடுங்கி இருக்கிறதுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது இல்லையா? ஒடுங்கி இருக்கிறதுக்கு ஒரு தகைமை தேவைப்படுது. அப்படி இருக்கிறவள் அம்பாள் தான். அது அருள்பவளும் அம்பாள் தான். அதான் பராநிஷ்டான்னு சொல்லுவாங்க, ஆத்மனிஷ்டான்னு சொல்லுவாங்க, பராநிஷ்டா. ஸோ உள்ளே ஒடுங்கி இருக்கக்கூடிய சக்தியாக இருக்கும்போது அம்பாள் தான். ஸோ வெளியே விரிஞ்சு இருக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறதும் அம்பாள் தான். உள்ள ஒடுங்கி இருக்கிறதுக்கு உண்டான சக்தியும் அம்பாள் தான். என்ன அழகாக சொல்லியிருப்பாரு. ஸோ பராசக்தின்னு என்ன அர்த்தம்? வெளியில் விரியற சக்தியை தான் பராசக்தின்னு சொல்லுவோம். பராநிஷ்டான்னா உள்ள ஒடுங்கி இருக்கிற சக்தி. ஸோ அப்படி ஒடுங்கி இருக்கும் தகைமையை உண்டாக்குபவளும் அம்பாள் தான். அதான் அவளை பராநிஷ்டான்னு சொல்கிறாங்க. பராசக்தி பராநிஷ்டா, பிரஜான கனரூபிணி. ரொம்ப அருமையான வார்த்தை. பிரஜானம் பிரம்மன்னு சொல்லப்பட்டு. அது என்னன்னு கேட்டால் ரெண்டு வகையான ஞானம் இருக்கு. அறிவுன்னு சொல்லுவாங்க தமிழில், சிற்றறிவு பேரறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா? சிற்றறிவுன்னு என்ன அர்த்தம் கேட்டால் மனதால் உணரப்படுற அறிவு. இப்போது இந்த உலகத்தை பற்றின அறிவு, இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியும்.
உங்களுக்கெல்லாம் இங்கே சுவாமி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சிற்றறிவு, மனதில் எழக்கூடிய அறிவு. ஆனால் இந்த அறிவுக்கெல்லாம் அறிவு கொடுத்து எல்லாவற்றையும் விளக்குவது பேரறிவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் பிரஜானம்னு சொல்லுவாங்க. பிரஜானம் பிரம்மன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய உபனிஷத்தில் வருது பிரஜானம் பிரம்மன். ஸோ பிரஜான கனரூபிணியாக இருக்கா. பிரஜான கனம்னு என்ன அர்த்தம்? அதுவே ஸ்வரூபமாக, அதற்கு அந்நியமாக, அதுக்கு அப்பால ஒன்றுமே இல்லாமல் அந்த பிரஜான கனரூபிணியாக இருக்கா அம்பாள். என்ன அர்த்தம்? அவ நம்முடைய புத்தியில் ஒளிர்வதால் தான் எல்லாமே நமக்கு ஒளிர்கிறது, எல்லாமே நமக்கு தெரிய வருது. இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். இப்போ ஒரு அரை இருட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வோம்? வெளியிலேருந்து ஒரு கண்ணாடியில் சூரிய ஒளி பட வச்சு உள்ள ஒரு சின்ன ஒளி அனுப்புவோம். பார்த்துருக்கீங்களா? சின்ன பசங்க விளையாடுவாங்க. அதாவது உள்ளே இருட்டாக இருக்கும், ஆனால் வெளியில் சூரியன் இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க? வெளியில் ஒரு மிரர், ஒரு கண்ணாடியை வச்சு அந்த ஒளி, சூரிய ஒளி பட்டு உள்ளே செதுற மாதிரி இப்படி ஆட்டுவாங்க. அப்படி ஸோ இந்த சிற்றறிவுங்கிறது இந்த கண்ணாடியில் பட்டு தெரிக்கிற அறிவு மாதிரி, அந்த ஒளி மாதிரி. ஆனால் பேரறிவுங்கிறது உண்மையான சூரிய ஒளி மாதிரி. சூரிய ஒளி இல்லாட்டி இந்த ஒளி கிடையாது. ஆனால் சூரிய ஒளி இங்கே புக முடியாமல் என்ன இருட்டாக இருக்கிறதுனால வெளியிலேருந்து இந்த கண்ணாடியை வச்சு, அது போல நம்ம மனதால் உணர்ற அறிவெல்லாம் சிற்றறிவுன்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த அறிவுக்கும் காரணமாக இருக்கிற அறிவு எதுன்னு கேட்டால் பிரஜானம். அந்த பிரஜான கனரூபிணி, அந்த அறிவாக இருந்து எல்லாவற்றையும் அறிவுறுத்துபவள். ஏன் கணம்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. கணம்னா எந்த இடைவெளியும் கிடையாது, அங்கே அதுக்கு அப்பால ஒன்றும் கிடையாது, அதுக்கு அந்நியமா ஒன்றும் கிடையாது, எந்த இடைவெளியும் இல்லாத கனரூபிணி, அது மாத்திரமாவே இருக்குது. அதனால பிரஜான கணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், சித் சக்தியா வெளிப்படுறான்னு சொன்னோம் இல்லையா? அது மட்டும் அது வெளிப்படுறதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடியதும் அவதான். ஸோ பிரஜான கனரூபிணி. ஸோ இந்த பிரம்ம வித்யை இல்லை ஆத்ம வித்யா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், எல்லாத்தையும் விட்டு விட்டு மூலத்தில் ஒடுங்கும் பொழுது நம்ம பிரஜான கனமாகவே இருப்போம்னு சொல்லுவாங்க. அந்த பிரஜானம் தான் பிரம்மம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரஜான கனமாக பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறதும் அம்பாள் தான். ஸோ என்ன பார்த்தோம்? இப்போ நம்ம ஆதிசக்தி பராசக்தியா இந்த உலக இயக்கத்துக்கு, தோற்றத்துக்கு, இயக்கத்துக்கு காரணமாக இருக்க வரலாம். பரானிஷ்டான்னா அந்த மனமானது உள்ள ஒடுங்கிறதுக்கு தேவைப்படுற சக்தியா, அதை ஒடுக்கிறதுக்கு தேவைப்படுற சக்தியா இருக்கிறதும் அதுதான். இந்த மனதை ஒடுக்கிறது ரொம்ப சிரமம். மனசு விரியறது ரொம்ப சாதாரணம், மனசை உள்ள ஒடுக்கிறது சாதாரண விஷயம். அதுக்கு ஒரு அபரிமிதமான சக்தி தேவைப்படுது. அந்த சக்தியை கொடுத்து அழுபவனும் அம்பாள் தான். ஸோ அந்த பரானிஷ்டாவாக அம்பாள் தான் இருக்கா. அது மட்டும் இல்லை, அந்த பரானிஷ்டையினால் அனுபவிக்கூடிய பிரஜான கனமாகவும் அம்பாள் தான். ஸோ அந்த பரானிஷ்டான அர்த்தம் மனம் ஒடுங்கி உள்ள ஆளும்போது எதை அனுபவிக்கிறோம்னா அந்த பூர்ண நல்ல அறிவை, ஞானத்தை. அதுதான் பிரஜான கனம் சொல்லுது. பிரஜான கனரூபிணி. இதெல்லாம் நம்ம தியானம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நாமங்களாக இருக்கா இல்லையா? பராசக்தி, பரானிஷ்டா, பிரஜான கனரூபிணி. அப்புறம் அடுத்த நாமம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. இவ்வளோ சொன்னவர் சொன்ன அந்த தேவதைகள் இப்போ இன்னொரு நாமத்தையும் சொல்கிறாங்க அம்பாள். இந்த வாக் தேவதைகள் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு? இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை கொடுக்குறவங்க யார்? இந்த வாக் தேவதைகள் தான் கொடுத்துருக்காங்க. இப்படி அம்பாளை ஒரே உச்சத்துக்கு கொண்டு போனவங்க அடுத்த நாமத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்க. மாத்வி பான அலசா. மாத்வி பானன்னா ஒரு வகையான மதுபானம். அந்த மதுபானத்தை அருந்தியதால் மதம் பிடித்து சோம்பி இருக்காளாம். அலசா, ஆலசியம்னா அப்படியே சோம்பேறித்தனம், சோம்பி இருக்கு. எப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா தெரியல, உங்களுடைய குடும்பத்தில் அப்படிலாம் இருப்பாங்களான்னு தெரியல. நல்லா ஒருத்தன் மது அருந்தினான்னு சொன்னான், போதையில் இருந்தான்னா அவன் அப்படியே ஒன்றுமே செய்ய மாட்டான், புலம்பிட்டு வேணா இருப்பான், இப்படியே அப்படியே கிடப்பான் இல்லையா? ஸோ இங்கே என்ன சொல்ற, மாத்வி பான அலசா, மது அருந்தியதால் சோம்பி இருப்பவள். ஆனால் அவ்வளோ மோசம் இல்லை. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, திராட்சையும் தேனும் சேர்ந்து அமைந்த மது மாத்வி எனப்படும். நாம கள்ளு சாராயம் கிடையாது. அவள் அருந்தது என்ன, திராட்சை. திராட்சைன்னு சொன்னால் என்னது, வைன் தான் அது ஆக்சுவலாக.
திராட்சை. அப்படி கூட சொல்லக்கூடாதுங்க. திராட்சையும் தேனும் கலந்த ஒரு வகையான பானம் தான் மாத்வின்னு சொல்லப்படுதுங்க. அந்த பானத்தை அருந்தி இருக்காவ. அதனால சோம்பேறிக்கான நிறுத்தம்னா அந்த ஆனந்தம், அந்த சொல்லுவாங்க கிக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த ஆனந்தத்தில் அவ இருக்கிறதுனால வெளி உலகத்தை எந்த ஒரு செயலும் செய்யக்கூடிய தூண்டுதல் இல்லாமல் இருக்காங்களாம், அதுலேயே மயங்கி இருக்காங்கிற மாதிரி. ஆனால் இங்கே இது ஒரு பொருள் அது கிடையாது. ஆக்சுவலி என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், இந்த மது இது என்னன்னு கேட்டால் ஆத்ம ஆனந்தம்ங்கிற மது. ஆக்சுவலாக அந்த மது அருந்தினா கூட அந்த இன்பங்கிறது பேரின்பம். அதில் மயங்கி அந்த வண்டு எப்படி மயங்கி இருக்கோ அதை மாதிரி மயங்கி இருப்பாங்க. அப்போது நம்ம எதுக்கு உலகத்தில் போய் செயல்படுறோம்? ஏதோ ஒரு இன்பத்தை அடையணும்னு செயல்படுறோம் இல்லையா? சுறுசுறுப்பாக அங்கே இங்கே ஏன் ஓடுறோம், எல்லாம் செய்கிறோம்னா ஏதோ ஒரு நன்மை, ஒரு ஆனந்தம், சந்தோஷம். ஆனால் இவ அப்படி உச்சமான ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அதில் மயங்கி கிடக்கும்போது அப்போது சோம்பேறிகள் மாதிரி தான் இருப்பாங்களாம். சோம்பேறி நிறுத்தம் எதுலேயும் பிரவருத்தி இல்லாமல், ஈடுபாடு இல்லாமல், ஊக்கம் உற்சாகம் இல்லாமல் அதுலேயே மயங்கி இருக்கு. ஸோ அந்த ஆழ்ந்த பொருள் என்னன்னு கேட்டால், இப்படி மதுபானத்தால் மயங்கி சோம்பேறியாக இருக்கான்னு சொன்னால் அது கிடையாது அர்த்தம். அவள் அந்த எல்லையில்லாத பேரின்பத்தில் எப்பயும் ஆழ்ந்து இருக்கிறதுனால, அது தவிர வேற ஒன்றுமே தேவையில்லைங்கிறதுனால எந்த விதமான ஒரு வெளிப்போக்கும் இல்லாமல், எந்த வெளிநாட்டமும் இல்லாமல் அதுலேயே அப்படி இருக்கலாம். அதைத்தான் இங்கே சொல்லி கொடுத்துருக்கு. ஆலசான சோம்பேறி கிடையாது. என்ன அர்த்தம்? இது வேற வகையான விஷயம். அந்த ஆனந்தத்தில் மயங்கி இருக்கிறதுனால வெளிநாட்டமே இல்லாமல், எதுலேயுமே ஒரு பற்று இல்லாமல், எதுலேயுமே ஒரு போக்கு இல்லாமல் அப்படியே அதுலேயே ஆழ்ந்து இருக்கு. அந்த மாதிரி நிலையை தான் இங்கே சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க. பாருங்க, இந்த மாதிரியான சரியான விளக்கம் இல்லாட்டி நம்ம அப்படியே தவறாக புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இங்கே மாத்வி பான அலசா, அலசானா சோம்பேறி. ஆலசிய நித்ரா பிரமாதம்னு சொல்லுவாங்க வேதாந்தத்தில். ஆலசியனா சோம்பேறி, நித்ரானா தூங்குறது, பிரமாதம்னா மறந்து போகிறது எல்லாத்தையும். இதுதான் தமோ குணத்தோடைய வெளிப்பாடுமா. ஆனால் இது தமோ குணத்தோட வெளிப்பாடு இல்லை. ரொம்ப உயர்ந்த ஞானிகள் இப்படி தான் இருப்பாங்க. அதுக்கு என்ன பொருள் சொல்லுவாங்கன்னா, மலைப்பாம்பை போல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மலைப்பாம்பு அசையாது, இறை தின்ன பிறகு அது அசையாமல் கிடக்கும். இவங்க ஏன் அசையாமல் இருக்காங்கன்னா, இவங்க எதையும் சாப்பிடல, அவங்க அந்த ஆனந்தத்தை உண்டு வேற எந்த வெளிப்போக்கும் இல்லாமல் அப்படியே இருப்பாங்க. அந்த சிதானந்த தேனை உண்ட வண்டு போல மயங்கி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இங்கே குறிக்கிறதா இங்கே சொல்கிறார். அதே மாதிரி அது அடுத்த நாமும் மத்தா, மதம் கொண்டவள், அதே தான் அர்த்தம். ஏன்னா மதம் கொண்டவள் அர்த்தம் அப்படியே மயங்கி இருக்கா. அதில் மதம் கொண்டவள்னா வேற எதுவுமே அவள் அறியலை. இப்போ மதம் கொண்டவள் என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த ஞானிகளும் அப்படிதான். இந்த ஆத்மானந்தத்தை அனுபவிக்கிறதுனால அந்த ஆனந்தத்திலேயே மனசு லயித்து விடுறதுனால வெளி உலகத்தை பற்றின பிரஜை அவங்களுக்கு இருக்காது. அதான் மத்தான மதம் பிடித்தவனை போல இருக்கான்னு அர்த்தம் கேட்டா, வெளி உலகத்தை பற்றின பிரஜை இருக்காங்க அவங்க. ஏன்னா இந்த ஆனந்தத்தை மனம் லயிச்சிடுது. இப்போ நீங்களே கூட பாருங்களேன், ஒரு சில சமயம் ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா இருக்கும்போது நத்திங் மேட்டர்ஸ் இல்லையா? என்ன நடந்தாலும் சரி நத்திங் மேட்டர்ஸ். அதே மாதிரி ரொம்ப துக்கத்தில் இருந்தாலும் சரி நத்திங் மேட்டர்ஸ். என்னதான் நல்ல விஷயங்கள் இருந்தால் கூட மனசு அப்படியே ஒஞ்சு அப்படியே இதாகிடும் இல்லையா? அப்புறம் என்ன தோணும், இது என்ன மத்தான இந்த நிலை என்னன்னு கேட்டா, அந்த பரமானந்த அந்த தேனை பருகியதால, அந்த பானத்தை பருகியதால அதுலேயே மனம் லயிச்சிடுறதுனால உலக விவகாரங்கள் எதுவுமே புலப்படாத நிலை. அதுதான் மத்தான் குறிப்பிட்டு. ஆக்சுவலாக முருகப்பெருமான அர்ச்சனை பண்ணும்போது மத்தன்னு சொல்லுவாங்க. உன்மத்தன், மத்தாயனமாக, உன்மத்தாயனமாக. யோசிப்பா மத்தன்னு சொல்ல, மத்தானா பைத்தியக்காரன் அர்த்தம். மத்தான் அது கிடையாது. பைத்தியக்காரன் யாரு? அவன் தன்னோட நிலையில அவன் ஆட்டு இருப்பான். நமக்கு அவன் என்ன நிலையில இருக்கான்னு தெரியாது. நம்மள மாதிரி இல்லாத பைத்தியக்காரன் சொல்லுவோம் இல்லையா? இவ்வளோ மத்தான்னு சொன்னா என்ன கேட்டா, மதம் கொண்டவள்னா அந்த ஆனந்த தேனை பருகினதுனால வெளியுலக பிரஜை இல்லாமல் தன்னுடைய நிலையிலே இருக்கிறவங்க, அதுதான் இங்கே மத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மாத்ருகா வர்ண ரூபிணி. என்ன சொன்னா, மாத்ருகாட்சரங்களை வடிவமாக கொண்டவள். மாத்ருகா அக்ஷரங்கள் அர்த்தம் சமஸ்கிருதத்தில் முதல்ல ஆனாலேருந்து ஆரம்பிக்கும். ஆனா, ஆவண்ணா, ஈனா,
உயிரெழுத்துக்கள் சொல்லுவாங்க, ஸ்வர வரிசைன்னு சொல்லுவாங்க, ஸ்வரங்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்லி நம்ம தமிழ் இருக்கிற மாதிரி இல்லை, அங்கே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். கக்கா க கா சச்சா அப்படி வரும். அது வந்து மெய் எழுத்து இக்கு இங்கு அப்படி வரும் அது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து மொத்தம் 51 அக்ஷரங்கள் இருக்கு. ஷா ஷா வரைக்கும் சொல்கிறாங்க. ஆல ஆரம்பித்து ஷ வரைக்கும் 51 அக்ஷரங்கள். அக்ஷரங்கள் எழுத்துக்கள். இதைத்தான் மாத்ருகா வர்ண ரூபினதும், இந்த அக்ஷரங்கள் வடிவமாக இருப்பவளே அம்பாள் தான். அது ஏன் வர்ணம்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, வர்ணம்னா நிறம்னு அர்த்தம். இப்போ என்ன சொல்றாங்க அந்த உரையாசிரியர், இந்த அக்ஷரங்கள் தான் ஒரு சொல்லுக்கு ஒரு வடிவத்தையும் நிறத்தையும் கொடுக்கிறதா இருக்கு. ஒரு சொல்னா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்றோம் வச்சுக்கோமே, அந்த வார்த்தை அக்ஷரங்கள் இல்லாட்டி அந்த வார்த்தை உண்டாகுமா? ஸோ அந்த ஒரு சொல்ல சொன்னோன்னா அதுக்கு எப்படி பொருள் ஏற்படுது? ஏதோ ஒரு வடிவம் நம்ம மனசுக்கு வருது இல்லையா? ஏதோ ஒரு நிறம் ஒரு வடிவம்லாம் வருது இல்லையா? அதனால தான் இதுக்கு வர்ணம்னு பேரும். அக்ஷரங்களுக்கு வர்ணம்னு இன்னொரு பேர். அது ஏன் மாத்திருக்கான்னு சொல்றாங்கன்னு கேட்டா, அதுதான் தாயை போல இருக்கு. இந்த ஒளிங்கிற உலகத்துல, இந்த உலகமே ஒளினால உண்டாகுதுன்றாங்க. அதெல்லாம் பெரிய சயின்ஸ். இது இது நடராஜர் வந்து உடுக்கை வச்சிருக்காரு சொல்லுவாங்க இல்லையா? இந்த உடுக்கைங்கிற இந்த ஒளியிலேருந்து தான் எல்லாமே உண்டாகுன்னு சொல்லுவாங்க. ஜெகத் தோற்றமே ஒளியினால தான் உண்டாகுங்கிறாங்க. சவுண்ட் ஆகாசத்தில் கூட பார்த்தீங்கன்னா அதுதான் முதல்ல தோன்றிய அந்த பஞ்சபூதம். அதோடைய குணம் என்னன்னு கேட்டால் சவுண்ட், ஒரு சப்தம். ஆனால் ஓம்லேருந்து எல்லாம் தோன்றுன்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லா இதுக்கும் ஆதாரமாக இருக்கிறது அக்ஷரங்கள் தான். அதனால் மாத்திருக்கான்னு சொல்லுவோம், தாயின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா ஒளி உலகத்திற்கும் தாயாக அமைந்திருப்பவர் அதான் மாத்திருக்கான்னு சொல்லுவோம். ஸோ அப்படி 51 அக்ஷரங்களாக எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் தான். ஸோ அதனால் மாத்திருக்கா வர்ண ரூபிணி. வர்ணம்னு சொன்னால் நான் சொன்னேன் இல்லையா, நிறம்னு அர்த்தம். இங்கே எதை குறிக்க? அக்ஷரங்களை தான் குறிக்கிறது. ஏன்னா அந்த அக்ஷரங்கள் தான் ஒரு சொல்லுக்கே வந்து ஒரு பொருளை கொடுக்குது. அது மாத்திரம் இல்லை, அதுதான் வந்து தாயை போல எல்லாத்துக்கும் அமைஞ்சிருக்கிறதுனால மாத்திருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இந்த 51 அக்ஷரங்களாக இருப்பவளும் அம்பாள் தான். அந்த அக்ஷரங்கள்லேருந்து தான் நம்ம ஒளியிலேருந்து தான் எல்லாமே வருது. ஆக்சுவலாக ஒளியிலேருந்து உலகமே வருதுங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். அது ரொம்ப ஆழமான ஒரு சயின்ஸ் இது. ஆக்சுவலாக பாருங்களேன், இப்போ சும்மா ஒரு விளையாட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ விஷயம் பார்க்குறோம், கேட்குறோம், அதை பற்றி பேசுகிறோம். எப்படி இதெல்லாம் பேச முடியுதுன்னு கேட்டால், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் மறந்து போங்க, எந்த பேர் எல்லாமே மறந்து போச்சுன்னு சொல்லுங்க. இப்போ எப்படி இது இந்த இந்த வாட்டர் பாட்டிலுக்கும் இந்த மைக்குக்கும் எப்படி வித்தியாசப்படுத்தி காமிக்கிறது? இப்போ பாருங்கள், வாட்டர் பாட்டில்னு சொன்னேன், அதனால இது வந்து நமக்கு வாட்டர் பாட்டிலாக தெரியுது. இது மைக்குன்னு சொன்னதுன்னா மைக்குன்னு தெரியுது. இப்போ வார்த்தைகளே இல்லைன்னு வச்சுப்போமே, இதையும் வித்தியாசப்படுத்தவே முடியாது. இப்போ வித்தியாசமே படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது தான் பிரம்மம். அப்போ உலகம்னா என்ன? ஒவ்வொன்றையும் வித்தியாசப்படுத்தி சொல்கிறது தான் உலகமே ஆக்சுவலாக. ஸோ வித்தியாசப்படுத்தி சொல்கிறதுக்கு தேவையானது என்னன்னு கேட்டால் ஒரு ஒளி, நாமம், அப்புறம் ரூபம். ரூபத்தை வித்தியாசப்படுத்த நாமம். ஸோ இந்த நாமங்கிறது ஒரு ஒளி வடிவமாக தான் இருக்குது. ஸோ இந்த நாமங்கள் இல்லாட்டி எப்படி வித்தியாசப்படுத்துறது? வித்தியாசப்படுத்தாட்டி உலகத்தை எப்படி நம்ம குறிக்கிறது? உலகம் எப்படி தோன்றணும்? பாருங்க, நாமத்தை வச்சு தான் எல்லாத்தையுமே நம்ம வித்தியாசப்படுத்தி சொல்கிறோம், பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம். அப்போ இந்த நாமங்கிறது என்னது? ஒளி வடிவமாக தான் இருக்கு. அந்த ஒளிங்கிறது இது அக்ஷரங்கள் தான் இல்லையா? அதான் அது தாயின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் மாத்திருக்கா, அதுதான் வடிவத்தையே கொடுக்குது. இப்போ மனசில் ஒரு குதிரை அப்படி ஒரு ஒளி கொண்டாடணும், நமக்கு என்ன ஞாபகம் வருது? ஒரே குதிரை ஞாபகம் வருதா இல்லையா? இல்லையா? அப்புறம் எந்த மாதிரி குதிரை அது? கருப்பா, சிவப்பா? இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது ஒளி தான். இது ரொம்ப ஆழமான சயின்ஸ். நான் ஒன்று மேம்போக்காக சொன்னேன். இது வேதாந்த சாஸ்திரம் இன்னும் ஆழமாக இதை பற்றி பேசுவாங்க. அப்படியே கொண்டு போய் ஓம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் சொல்லுவாங்க. ஏன்னா ஆ ஊ மாங்கிறது தான் ஓம். ஆ அப்படிங்கிறது தான் ஆரம்பம்.
எல்லா லாங்குவேஜ்லேயும் ஏ ஆங்கிறது தான் வவல், ஃபர்ஸ்ட் வவல், உயிரெழுத்து. அதே மாதிரி உதல் ஒட்டு உம்முன்னு சொல்ல, அதான் முடிவு. எல்லா ஊங்கிறது மற்ற எல்லா மாடிஃபிகேஷன், ஆலேருந்து இம்மு வரைக்கும் எல்லா எழுத்துக்கும் அடங்குனதான் ஊங்கிற இதை சொல்லுவாங்க. எல்லா மாடிஃபிகேஷன் மாற்றங்களையும் உள்ளடக்குனது தான் ஊன்னு சொல்லி ஆ ஊ மாலையே எல்லா அக்ஷரங்களும் முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓங்கிறது எல்லாத்தையும் உள்ளடக்குனதுமா. அந்த அக்ஷரங்கள் அந்த ஒளிகளை வச்சு தான் நம்ம உலகத்தையே உண்டாக்குறோம், உலகத்தை வேறுபடுத்தி காமிக்கிறோம். அப்போ உலகம் உண்டாகிறதுக்கு காரணமே அக்ஷரங்கள்னு சொல்லி அதுக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடியவன் அதான் மாத்திருக்கான்னு சொல்லி அம்பாள் தான் அந்த அக்ஷரங்களாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆழமான பொருள் இது. மாத்திருக்கா வர்ணரூபிணி. ஸோ ஆக இங்கே பராசக்தியாக இருக்கா, உலக தோற்றத்துக்கு காரணமாக இருக்கா, உலக இயக்கங்களுக்கு அவள் தான் ஆதாரமாக இருக்கா. பராநிஷ்டா, மனம் ஒடுங்கிறதுக்கும் அதுலேயே பரம்பொருளை ஊன்றி இருக்கிறதுக்கும் அவள் தான் காரணம், அவள் தான் அனுகிரகம் பண்ணணும், பராநிஷ்டா. அதே போல் பிரஜான கணரூபிணி, அது ஒடுங்கின இடத்துல பிரஜான கணமாக மிழுவதும் அவள் தான். அதே போல் வெளிப்புறத்தில் பார்த்தா அந்த ஆனந்தத்தில் மயங்கி, எந்த ஆனந்தம், ஆத்மானந்தத்தில், அந்த பரமானந்தத்தில் மயங்கி இருக்கா, ஒரு மதம் பிடிச்சவள் போல இருக்கா. மதம் பிடிச்சவள் வேறு எதுலேயுமே ஒரு நாட்டம் இல்லை, போக்கு இல்லை, வேறு எதையுமே அறியாதவளாக இருக்கா. அப்படி ஒரு நிலையில் இருக்கிறது தான் இங்கே இருக்கு. மத்தா மாத்திருக்கா வர்ணரூபிணி, எல்லா அக்ஷரங்களும் வடிவாகவும் அவள் தான் இருக்கா. இன்னொரு விஷயம் சொல்றாரு இங்கே உரையாசிரியர், ஆ முதல் ஷ வரை உள்ள மாத்திருக்கா எழுத்துக்களையே தன் வடிவாக கொண்டது அக்ஷமாலை என்னும் ஜபமாலை. அதன் உருவகமே நிறமற்ற ஸ்படிகத்தான அக்ஷமாலை. சரஸ்வதி, பாலா முதலிய தேவியின் தோற்றங்களில் அது கையில் காணப்படுகிறது. அத்தகைய மானச ஜபத்திற்கான அக்ஷரமாலையாக இருப்பவளும் அம்பாள் தான். நம்ம பார்த்துக்கணும், சரஸ்வதி தேவி, பாலா, மகா திரிபுர சுந்தரி, குழந்தை பாலான்னு சொல்லி அவங்க எல்லாம் ஜபமாலை இருக்கிறதா இருக்கும். இந்த 51 அக்ஷரங்களை கொண்டு தான் அந்த மாலைங்கிறாங்க, அந்த அக்ஷமாலை அல்லது ஜபமாலைன்னு சொல்கிறது. அதை நாம் என்ன அதை உருவகமாக பண்ணும்போது அந்த ஸ்படிக மாலையை அதை பார்க்குறோம், அதை கையில் வச்சிருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஜப சாதனைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த அக்ஷமாலையாகவும் அம்பாள் தான் இருக்கா. எதுக்கு அந்த அக்ஷமாலை எதுக்கு? மனதை ஒடுக்கிறதுக்கு, ஒருநிலைப்படுத்து. ஜபமாலை எதுக்கு? மனசை ஒருநிலைப்படுத்து. நீங்களாம் ஜபம் செய்யறதுண்டா? அந்த காலத்தில் வயசானவங்க பெரியவங்க ஜபம் நீங்களும் பண்ணுறது இல்லைன்னா, நீங்களாம் மாடர்ன். நாங்களாம் ஜபம் செய்யறோம், மாடர்ன். நாங்களாம் யோகா தான் செய்வோம், தலைகீழன்னு இருப்போம், ஜபம்லாம் செய்ய மாட்டோம். நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஜபம் சொல்லித்தரேன், சரியா? நம்மளுடைய லேடிஸ், நம்ம தேவி குரூப்புக்கு ஒரு செஷன் 2 செஷன் வி வில் கிவ் யூ ஜபமாலா அண்ட் டீச் யூ ஜபா. ஏன்னா ஜபம் செய்ய ரொம்ப நல்லது, மனம் ஒடுங்கிறதுக்கு நல்லது. ஜபமாலை இல்லாமல் செய்யலாம், ஆனால் என்ன ஆகிடும்? தூக்கம். நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி பழக்கினதே இல்லை. அதனால் ஒரு மாலை எதுவும் இல்லாமல் நம்ம வாடு சொல்லிட்டே இருந்தால் அப்படியே தூங்கி விடுவோம். அப்போ நினைப்போம் நல்லா தியானம் பண்ணி நினைப்போம், நல்லா தூங்கிடுவோம். இப்போ மாலை இருந்தால் என்ன அர்த்தம்? மாலையை கையில் வச்சு அந்த அந்த பீட்ஸ், அந்த மணிகளை அப்படியே கொஞ்சம் உருட்டணும் இல்லையா? ஒன்று ஒன்றா இப்படி உருட்டும் போது என்ன ஆகணும்? தூக்கம் வரும்போது கை நின்று போயிடும், கை கீழே விழுந்துடும், ஆனால் நம்ம முழிச்சிடுவோம். ஸோ தூங்கிறதுக்கு தூங்க விடாமல் பண்ணுறதுக்கு ஜபமாலை ஒரு சாதனம் ஆயிடுச்சு. அதோடு அதை கவுண்டிங் இருக்கும்போது நமக்கு தெரியும் எவ்வளோ பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம 108 பண்ணணும், இல்லை 4 மாலை பண்ணணும், 5 மாலை பண்ணணும், ஏதோ ஒரு நியமம் வச்சுக்கணும். ஆனால் அதுக்கு தான் இந்த ஜபமாலை ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ நிறைய பேர் இன்னும் மாடர்ன் பீப்புள் அந்த டைமர் என்ன சொல்லுவாங்க, கவுண்டர், அது டிக் 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 நம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் சரியில்லை. ஜபமாலை தான் நம்ம சொல்லியிருக்கு, அதான் வச்சு ட்ரெடிஷ்னலாக தானே போகணும். இப்போ அதை வச்சு ஒன்று ஒன்றா அதை உருட்டும் பொழுது ரொம்ப இது என்ன விஷயம்னு கேட்டால், எங்கள் சுவாமி எங்கள் ஆச்சாரியர் சொல்லியிருக்காங்க, சாதாரண விஷயம் கிடையாது. ஜபமாலைக்கு ஒரு புனிதம் இருக்குது, அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. அதனால் அதை கண்ட இடத்துல வைக்கக்கூடாதுமா. அதே மாதிரி கழுத்தில் போகிற மாலையை ஜபம் பண்ணக்கூடாதுமா, ஜபம் பண்ணி தனி மாலை வச்சுக்கணுமா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஜபமாலையை வச்சு ஜபம் பண்ணி 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 ஒரு 10 வருஷம் போன்றோம் வச்சுக்கோங்க, என்ன ஆகுமா, இந்த ஜபமாலைக்கே ஒரு விசேஷமான ஒரு தன்மை வந்துடும். நம்ம மனசு எப்போல்லாம் சஞ்சலப்பட்டு ரொம்ப குழம்பி இருக்கும், அப்போ ஜபமாலையை தொட்டாலே போதும், மனசு ஒரு மாதிரி அடங்கும். அதெல்லாம் இருக்குது உண்மையிலேயே. அந்த ஜபமாலைக்கு அப்படி ஒரு பவித்திரம், ஒரு புனிதம் வந்துடுமா.
அந்த ஜபமாலை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண ஆரம்பித்தாலே மனசு தன்னால் அது ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதான் என்ன சொல்கிறேன், ஜபமாலை வச்சு செய்கிறது ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அதில் ருத்ராட்ச மாலைன்னு சொல்கிறாங்களே, அது சிவனுக்கு உகந்தது. துளசி மாலைங்கிறாங்க, விஷ்ணு நாராயணனுக்கு உகந்ததெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சு பண்ணணும், ஜபம் பண்ணலாம். அந்த காலத்தில் பெரியவங்களாம் ஜபம் பண்ணியிருக்காங்க, பண்ணி நல்ல நிலையெல்லாம் அடைஞ்சிருக்காங்க. நாம் தான் எதுவுமே பண்ணிருக்கோம். நல்லா சாப்பிட்டு தூங்குறது, அப்படி இல்லாட்டி சீரியல் பார்க்குறது, இல்லாட்டி சினிமா பார்க்குறது. சொல்கிறேன் ஒரு பேச்சு. மற்ற பாராயணங்கள் நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. பாராயணம் பண்ணுறது எல்லாமே நல்லது. ஆனால் ஜபம் அதோட உயர்ந்த சாதனம். ஏன்னா மனசை ஒருநிலைப்படுத்த ஏகாகிரம் அடையும் மனசு. அது தியானத்துக்கு ஒரு இதாக இருக்கும், ஒரு படித்தளமாக அமையும். ஜபம் நல்லது. ஓகே, அடுத்தது போவோம். மகா கைலாச நிலையா மృణాల మృదుధోర్లతా మహనీయా దయామూర్తి మహాసామ్రాజ్యశాలిని మహాకైలాస నిలయా మృణాల మృదుధోర్లతా మహనీయా దయామూర్తి మహాసామ్రాజ్యశాలిని மகா கைலாச நிலையா, மகா கைலாசத்தில் வசிப்பவள். உங்களுக்கு தெரியும் கைலாஷ் எங்கே இருக்குது, இமயமலையில் இருக்கு இல்லையா கைலாஷ்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போகிறது ரொம்ப புனிதமான யாத்திரைன்னு சொல்லி போவோம் இல்லையா. அங்கே மானசரோவரங்கிற ஒரு அருமையான ஒரு சரோவரம் இருக்குது. ரொம்ப ரொம்ப தூய்மையாக இருக்குமா அது. அங்கே தான் சிவபெருமான் பார்வதி தேவியர்லாம் வசிக்கிறதா ஐதீகம், நம்பர் 1. ஆனால் இங்கே உரையாசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, மகா கைலாசம்னு சொல்கிறது இந்த நம்முடைய பூமண்டலத்துக்கும் அப்பால் அந்த பரவெளியில் இருக்கிற கைலாசம்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு சிம்பாலிக்காக இந்த விமானத்துக்கு மேலே இருக்கிற கைலாசத்தை சொல்கிறோம். இருந்தாலும் உண்மை என்னென்னா மகா கைலாசம்னு சொல்கிற என்னன்னு கேட்டால் இங்கே சொல்கிறாருங்க உரையாசிரியர், உலக வெளிக்கு அப்பாற்பட்ட பெருவழியில் உள்ள சிவஸ்தானமானது மகா கைலாசம். ஸோ அந்த மகா கைலாசத்தில் சிவனாரோட வீட்டு இருப்பவள் இல்லையா. அந்த இடவ வாகனத்தில் சிவசக்தி, சிவனாகவும் அம்பாளாகவும் அந்த பரம்பொருள் அங்கே வீட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி வீட்டு இருப்பொழுது மகா கைலாச நிலையா, அங்கே தன்னுடைய வசிப்பிடமாக மகா கைலாசத்தை கொண்டவள். அப்படி அம்பாள் அங்கே இருக்கா. உங்களுக்கு தெரியுமா இந்த கதை? ரொம்ப எனக்கு இந்த கதை ஞாபகம் வந்துச்சு, அது சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு. அபை பாட்டி தெரியுதான், அபை பாட்டி அவங்க ரொம்ப வயசானவங்க பாவம். அங்கே ஒரு முறை கைலாசம் போயிருக்காங்க. ஆனால் அவங்களால உட்கார முடியாது, நம்மளை போல தான் கீழே உட்கார முடியாது அவங்களால பாவம். அங்கே சேர்லாம் கிடையாது இல்லையா, இருக்குமா இருக்கும் எனக்கு தெரியாது. இங்கேயே சேர்லாம் அங்கே இருக்கக்கூடாது, அங்கே ஆசனங்கள் இருக்கலாமா இருக்கும். ஆனால் ஒரு மரியாதை கருதி அவங்க கீழே தான் உட்காந்துருந்தாங்க. ஆனால் அவங்க காலை மடக்க முடியாது, காலை நீட்டிட்டு தான் உட்காந்துருந்தாங்க. இந்த கதையை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஞாபகம், எங்கே எந்த கதை சொல்ல ஞாபகம் இல்லை. ஸோ கால் நீட்டி உட்காந்துருந்தாங்க. சிவபெருமானும் அம்பாளும் உட்காந்துருக்காங்க, இவர் கால் நீட்டி உட்காந்துருக்காங்க. அம்பாளுக்கு கோபம் வந்துச்சாங்க மனசுலேயே, குசுன்னு, என்னது இது மரியாதையே இல்லாமல் இப்படி கால் நீட்டி உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அம்மா பாவம், கால் வலி, அவங்களால காலை மடக்க முடியாது, கால் நீட்டி உட்காந்துருக்காங்க. உடனே சிவபெருமான்ட்டு சொன்னாங்க அம்பாள், பாருங்க கால் நீட்டி உட்காந்துருக்கா, நீ கொஞ்சம் சொல்லக்கூடாது. சொன்னாங்க, நீ அமைதியாக இரு, சும்மா இரு, பரவாயில்ல சும்மா இரு சொன்னாங்க. அவளுக்கு பொறுக்கலை. 2 வாட்டி 3 வாட்டி சிவன்கிட்ட சொல்லி பார்த்தா அவர் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாதிரி தெரியும். எப்பயுமே இவர் இப்படி தான், தன்னுடைய டிவோட்டி சொன்னால் இவருக்கு எக்ஸ்ட்ரா சலுகை தான் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவளே நம்ம மேட்டரை கையில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவையாட்ட சொன்னாங்க, இப்படிலாம் கால் நீட்டி உட்காரக்கூடாதுமா, இது மரியாதை கிடையாது, வேறு பக்கமாக காலை நீட்டணும் அப்படின்னு சொன்னாலும், வேறு பக்கமாக காலை வச்சுக்கோன்னு சொன்னாங்க. ஒன்று அப்படி ஆமாம்மா அபச்சாரமாக மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த காலை எடுத்து இப்படி இந்த பக்கம் நீட்டினாலும் பார்த்தா அந்த கைலாசமே இப்படி திரும்ப ஆரம்பிச்சிச்சு. அந்த கைலாசம் பர்வதம் எல்லாமே இந்த பக்கம், அவள் எந்த காலை நீட்டினாலும் அங்கே திரும்ப ஆரம்பிச்சிச்சு. உடனே அவன் காலை எடுத்து இந்த பக்கம் வச்சா கைலாசம் இப்படி திரும்ப ஆரம்பிச்சு. இப்படி திரும்ப பார்த்தா ஒரே தலை சுற்றிடுச்சான் எல்லாருக்கும். ஆனால் சிவஸ் நான் அப்பயே சொன்னேன்னு சும்மாரின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட மகா பக்தர்கள் விளையாடக்கூடாதுன்னு. அவங்களுடைய பவர், அவங்களுடைய மகிமை வேற.
ஸோ அவங்க அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்க இதயத்தில் அவ்வளோ பரிசுத்தம் இருக்கும்போது, அதே மாதிரி தான் பகவான் சன்னிதியில் ஒரு காரியம் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பகவான் ரமண மகரிஷி அவரோட ஆசிரமத்தில் இருக்கும்போது அவர் அந்த ஓல்டு ஹாலில் உட்காந்துருப்பார். பாவம் அந்த சோஃபாலாம் வந்துருப்பார் வயசான காலத்தில். அவருக்கும் இது உண்டு, ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி. ஸோ கால் அடி இப்படி தான் உட்காந்துருப்பார் அந்த சோஃபா. அவரை நாடி வந்து ஃபாரின் டிவோட்டிஸ்லாம் வந்தாங்க. அவங்களுக்கும் சேர்லாம் உட்கார முடியும், கீழே உட்கார முடியாது பாவம். ஆனால் அங்கே சில பேர் சேர் கொடுப்பாங்க, சில சேர் இருக்காது. ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே உட்காருவாங்க. அப்போது ஒரு பக்தை வந்து காலை நீட்டு தான் உட்காந்துருந்தார். இன்னும் அங்கே வந்து சர்வாதிகாரிக்கெலாம் கோவம் வந்துடுச்சு. இன்னும் பகவான் மேலே முன்னாடி காலை நீட்டி உட்காரலாமா, காலை மடக்குன்னாரோ. அந்த அம்மா வயசானவங்க இங்கிலீஷ்காரி, அவளுக்கு காலை மடக்கி உட்காந்து பழக்கம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு கால் வடக்குன்னா அவருக்கு ஒரே பெயின். அவளுக்கு ரொம்ப கஷ்டத்தில் வருத்தத்தில் அவர் மனசு முகம்லாம் வாடி போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பகவான் செஞ்சாலும் அவரும் தன்னோட காலை மடக்கி உட்கார ஆரம்பிச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் பகவான் காலை மடக்க முடியாதுன்னா அந்தளவு ஆர்த்தரைட்டிஸ் பெயின் இருந்துச்சு. ஸோ அதனால தான் எப்பயும் ரிலாக்ஸாக கால் நீட்டு தான் இருப்பார். அவர் காலை மடக்கி உட்காரான்னு சொல்லி எல்லாருக்கும் பதப்பதப்பு ஆகிட்டான். பகவான் நீங்கள் ஏன் காலை மடக்குறீங்க, கால் நீட்டிக்கணும்னு சொன்னாங்க. இல்லை இப்போ சர்வாதிகாரி சொல்கிறேன் யாரும் கால் நீட்டக்கூடாதுன்னு. அது எனக்கும் பொருள் தானே, அந்த ரூல் எனக்கும் பொருள் தானே. யாரும் கால் நீட்டக்கூடாது, நானும் கால் நீட்டக்கூடாது தானே. நானும் கால் நீட்ட மாட்டேன், இனிமேல் கால் நீட்ட மாட்டேன், மடக்கி தான் இருப்பேன்னு அடம்பிடிக்கிறாங்க. உடனே எல்லாருக்கும் என்ன செய்யுதுன்னே தெரியல. உடனே அவர் சொன்னாராம், அந்த அம்மாவை கால் நீட்ட சொல்லி, அவங்க பாவம் தானே, கால் வலிக்குது தானே உட்காந்துருக்காங்க, அவங்க கால் நீட்டு தான் நானும் கால் நீட்டுன்னு சொன்னார். ஸோ அதிலிருந்து ஆசிரமத்தில் என்ன பழக்கம், யாரும் கால் நீட்டிக்கலாம். நீங்கள் ரமணாசிரமத்தில் போனீங்கன்னா அங்கே தியான மண்டபத்தில் சில பேர் கால் நீட்டி உட்காந்துருக்கோம். நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், என்னடா அது கால் நீட்டி உட்காந்து. பகவானுடைய அந்த ஃபோட்டோக்கு நிறைய கால் நீட்டி உட்காந்துருக்கு. அந்த காலத்துலேருந்தே பகவான் சன்னிதி அனுமதிக்கப்பட்டிருக்கு. பகவான் சொன்னார், பாவம் அதெல்லாம் ஏன் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், மனசில் தான் மரியாதை நல்லா இருக்கணும். ஒரு அவமதிக்கிற மாதிரி கால் நீட்டக்கூடாது தான். ஆனால் முடியாத போது பாவமாக கால் நீட்டினாங்கன்னா உடனே நீங்கள் மடக்குன்னு அவங்க ரொம்ப இது பண்ணோம். ஸோ அது போல் கைலாசத்துக்கு ஒரு விதம் இருந்திருக்கு அங்கே ஔவையார் போகும்போது. ஸோ அந்த மாதிரி புகழ் வாய்ந்தது கைலாசம். அந்த மாதிரி கைலாசத்தில் அவரோட வீட்டு இருக்கார் யார், அம்பாள் மகா கைலாசம். மிருணால மிருததோரில் தான். ஆஹா, இது என்ன சொல்லியிருக்குன்னா மிருணாலினின்னு ஒரு பேர்லாம் இருக்குது. அப்படின்னு என்ன சொன்னால் தாமரைக்கு பேர் மிருணாலம்னு பேர், தண்ணீர்லேருந்து தோன்றியதாக. மிருணால மிருதுன்னா ரொம்ப மென்மையாக. எதோட பேர், எதுக்காக இதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், மிருததோர் லதா, அவருடைய கைகள், அம்பாளுடைய கைகள் தாமரை தண்டு போல அப்படி துவண்டு மென்மையாக ரொம்ப அழகாக இருக்கிறது. ஸோ மிருணாலன்னு சொன்னா தாமரை, மிருதுனா ரொம்ப மென்மையா. ஸோ தாமரை தண்டு பார்த்துருக்கீங்க இல்லையா, அது போல அம்பாளுடைய கைகளானது மிக மெல்லியதாகவும் மென்மையாகவும் கீழே தவழ்ந்து அப்படி அழகாக காட்சியளிக்கிறது. அதுதான் இங்கே மிருணால மிருததோர் லதா என்று சொல்லப்படும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பீங்களான்னு தெரியல. தாமரை தண்டு போல நீண்டு மெல்லியதாய் மென்மையுள்ளதாய் தோழுவதாய் அழகாய் தேவியின் கைகள் இருக்கும். அதுதான் மிருணால மிருததோர் லதா. மகனியா, மகனியானா கொண்டாடத்தக்கவள். வேற யாரை தான் கொண்டாடுறது இந்த உலகத்தில், அம்பாட்டை தான் கொண்டாடணும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்து. இப்போது கோயிலெலாம் கட்டி அம்பாளை வந்து ஆவாகனம்லாம் பண்ணிட்டு கொண்டாடாமல் விட்டோன்னா அதை போல் பாவம் ஒன்றும் கிடையாது. கொண்டாடணும், நல்லா கொண்டாட்டம்னா இந்த அம்பாளை நல்லா கனம் பண்ணி கொண்டாடணும், அவளை துதிக்கணும், அவங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணணும், அவங்க நல்ல நல்ல நைவேத்தியங்கள்லாம் படைக்கணும். ஏன்னா அவள் தான் பூஜிக்கத்தக்கவள் இந்த உலகம். நாம் யாரை பூஜிக்கிறோம்? பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ், பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள், அவங்கள தான் சும்மா தேவையில்லாமல் புகழணும் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப அபச்சாரம், ரொம்ப அபச்சாரம். உண்மையிலேயே பூஜிக்கத்தக்கவள்னா இந்த உலகத்தில் அம்பாள் தான், பரம்பொருள் தான். இன்னொரு கதை ஞாபகம், இன்னைக்கு ஏதோ கதையாக ஞாபகம் வந்துட்டு. ஒரு முறை இந்த அக்பர்னு ஒரு பெரிய அரசன் இருந்தால, முகலாய பேரரசு, அவனுடைய அரசவையில் டான்சேன்னு சொல்லி ஒரு பெரிய மியூசிஷியன், டான்சேன்னு சொல்லுவாங்க. அவன் பெரிய மியூசிஷியன், இசையில் வல்லவன். அவன் வந்து பாடினான்னா, அவன் வந்து அந்த இசைக்கருவிகளை வச்சு வாசிச்சானா அப்படியே மயங்கி போயிருப்பாங்க எல்லாரும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அக்பர் கேட்டாரா, நீ எப்படிப்பா இவ்வளோ அழகாக பாடுறேன்னு? உன்னுடைய இசையில் நான் மயங்கிட்டேன்.
நீயே இப்படி பாடினா உங்களுடைய குருநாதர் எப்படி பாடுவார்? எங்கே இருக்கார் உங்கள் குருநாதர்? உடனே அவர் சொன்னாராம், அவர் வந்து ஒரு இடத்துல சொல்லி அந்த இடத்துல இருக்கார், அவர் எங்கேயும் வரமாட்டார், ஆனால் அவர் அப்படி பாடுவார்னு சொன்னார். இல்லை அவரோட பாட நான் கேட்கணும், அவரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னார். உடனே சொன்னால் வரமாட்டார் எங்கேயும், நாம் வேணால் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அக்பரும் பீர்பாலும் மாறு வேடை போட்டு போனால் ஒரு கோயிலில் அப்படி அழகாக பாடிட்டு இருப்பாராம் அவருடைய குருநாதர். அக்பர் கேட்டு தன்னை மறந்து மெய் மறந்து அப்படியே சிலையா அப்படியே சமைஞ்சு நிற்பாராம். அப்புறம் சொல்லுவாராம், உங்கள் குருநாதர் முன்னாடி நீ ஒன்றுமே கிடையாது, இப்படி பாடுறாருப்பா, எப்படி இப்படி பாடுறாரு அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொல்லுவாராம், வேற ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்காக பாடுறேன், அவர் பகவானுக்காக பாடுறாரு, அதுதான் வித்தியாசம். அப்போ என்ன அர்த்தம்? அந்த டான்சன்கிறவன் அரசனை மகிழ்விக்கிறதுக்காக பாடுறான். அப்போது அவனோட பாட்டில் வந்து ஒரு இது குறைஞ்சிடுது, அந்த மதிப்பு குறைஞ்சிடுது. ஆனால் அவருடைய குருநாதர் பகவானுக்காக மாத்திரம்தான் பாடுவார், அது யாருக்காகவும் பாட மாட்டார். அதனால அவருடைய இசையில் அவ்வளோ ஒரு இனிமையும் அவ்வளோ ஒரு உயர்வு இருக்குது. ஸோ நம்ம பூஜிக்கணும்னு சொன்னால் அந்த பரம்பொருளை மாத்திரம்தான் பூஜிக்கணும். அந்த பரம்பொருளுக்கு நிகராக இருக்கிற மகான்களை பூஜிக்கணும். சும்மா நம்ம காரியம் ஆகணும்னு சொல்லிட்டு சாதாரண மனிதர்கள் சும்மா கணம் பண்ணுறது உயர்வாக பேசுறதுன்னா சரி கிடையாது. உண்மையிலேயே பூஜிக்கத்தக்கவள்னு சொன்னால் அம்பாள் தான். மகனியா விழா விவாகம் முதலிய சிறந்த நிகழ்ச்சிகள் அருள்வர சிறப்பான முறையில் கொண்டாடத்தக்கவள். ஸோ எல்லா காரியங்களும் நல்ல மங்களகரமாக முடியணும்னா அவளாக நம்ம கொண்டாடும் இல்லையா? அவள்கிட்ட தான் பிரார்த்தனை செய்யும். ஸோ மகனியா உண்மையிலேயே கொண்டாடத்தக்கவளாக இருக்கிறாள். தயாமூர்த்தி, ஆஹா, தயை வடிவானவளாக இருக்கிறாள். தயைனா என்ன அப்படிங்கிறதுக்கு உரையாசிரியர் சொல்றார், வேறு எதிர்பார்ப்பின்றி தானே முன்வந்து பிறரது கஷ்டங்களை போக்கி மகிழ்விக்கும் எண்ணம் தயை. ஸோ அம்பாளை பொறுத்த மட்டும் நாமெல்லாம் அவளுடைய குழந்தைகள் இல்லையா? ஸோ நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு சொன்னால் நாம் வந்து அவள்கிட்ட பிரார்த்தனை கூட பண்ண வேண்டாம், அவளே முன் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை நமக்காக அருள் செய்வாள். அதான் தயாமூர்த்தி. தயாமூர்த்தி, தயை வடிவானவள். அதான் நம்ம கருணாம்பாள்னு வச்சுருக்கோம் நம்ம ஆசிரமம். கருணையே வடிவானவள், கருணை தயாலாம் ஒரே பொருள் தான். ஸோ கேளாதழிக்கும் உன் கேடில் புகழை கேடு செய்யாதவள் அருணாச்சலான்னு சொல்றார் பகவான். கேளாத அழிக்கும் கேடில் புகழ், நம்ம கேட்கவே வேணாம், கேட்காம அருள் செய்வாள், அதுதான் அவளுடைய கேடில் புகழ். ஸோ அப்படிப்பட்டவள் தயாமூர்த்தியாக இருக்கிறாள். அதான் வந்து தயாமூர்த்தி மகா சாம்ராஜ்யசாலினி அப்படின்னா பேரரசாண்மை படைத்தவள். இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, பல சிற்றரசர்களை அடக்கி ஆள்பவன் சாம்ராட். சிற்றரசர்கள் நிறையா குறுநில மன்னர்கள் சிற்றரசர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு அதிபதியாக இருக்கணும் சாம்ராட். பல சாம்ராட்டுக்களையும் அடக்கி ஆள்பவன் மகா சாம்ராட். அவனது ஆட்சி ஆளுமை அல்லது அவனது ஆளும் எல்லை பரப்பு மகா சாம்ராஜ்யம். அதனை எப்போதும் தன்னியல்பாக கொண்டவள், உலகங்களாகிய மகா சாம்ராஜ்யத்தின் தலைவி இல்லையா? அவளோட ஒரு புருவ நெறிப்புல இந்த உலகம் உண்டாகுதான். அவள் வந்து கையாலெல்லாம் அனுகிரகம் செய்ய வேண்டாமா, அவள் காலாலேயே அவளோட திருவடி தூளினாலேயே அனுகிரகம் உண்டாயிடும். அதெல்லாம் நம்ம சொந்தங்களில் படிச்சிருக்கோம். அதை மாதிரி இந்த உலகத்தை படைத்து காத்து ரட்சிப்பவள். இந்த உலகத்துக்கு அவள் தான் அதிபதி. அதனால மகா சாம்ராஜ்யசாலினி, எல்லாவற்றுக்கும் அதிபதியாக அதிதேவதையாக எல்லாவற்றையும் ஆள்பவளாக, இந்த பிரபஞ்ச முழுதையும் ஒரு குடை கீழ் ஆள்பவளாக. குடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குடை கீழ் அர்த்தம். அப்படி எல்லா உலகத்தையும் தன்னுடைய ஆளுமை கீழே வச்சு ஆழ்வளாக இருக்கிறதுனால தான் அவளை மகா சாம்ராஜ்ய ஷாலினி என்பதாக சொல்கிறோம். இது 117வது செய்யுள். 118 ஆத்மவித்யா மகாவித்யா ஸ்ரீ வித்யா காமசேவிதா ஸ்ரீ ஷோடசாக்ஷரி வித்யா
त्रिकूटा कामकोटिका आत्मविद्या महाविद्या श्रीविद्या कामसेविता श्रीषोडशाक्षरी विद्या त्रिकूटा कामकोटिका आत्मविद्या महाविद्या श्रीविद्या कामसेविता. அதாவது வித்யானா என்ன, வித்தைனா என்ன, வித்யைனா என்னன்னு கேட்டால் ஒரு பொருளின் தத்துவத்தை அறிய உதவுகின்ற கல்வி வித்யா. எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளோட உண்மையான தன்மை அறியறதுக்கு எது நமக்கு பிரயோஜனமாக இருக்கோ அது வித்யான்னு சொல்லுவோம். ஸோ உலகத்தில் இருக்கிற செக்குலர் சயின்ஸை சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கூட வித்யா தான். இப்போ வானஉலகத்தை பற்றின ஆராய்ச்சி, இந்த வானியலை பற்றின ஆராய்ச்சி எல்லாமே வித்யா தான். ஸோ இது ஆத்ம வித்யாவாக இருப்பவள் அர்த்தம். நம்முடைய உண்மையான ஸ்வரூபத்தை அறியறதுக்கு உதவுகின்ற அந்த ஞானமாக அறிவாக இருப்பவள் ஆத்ம வித்யா. சரி, நம்ம இந்த உலகத்தை பூரா அறியறோம், ஆனால் நம்ம பற்றி நம்ம அறியறது, நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு அறியறது. அப்போ நம்ம உண்மையான ஸ்வரூபத்தை அறியறதுக்கு உதவுற வித்யா பேர் ஆத்ம வித்யான்னு. அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த வித்யா. பிரம்ம வித்யான்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்துக்கே ஆதாரமாக இருக்கிறது பிரம்மம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரம்மம் இதயத்தில் ஆன்மாவாகத்தான் ஒளிர்கிறது. அதான் பிரம்ம ஆத்ம ஐக்கிய போதம் சொல்லுவாங்க. அதனால் ஆத்ம வித்யான்னு சொன்னால் அது பிரம்ம வித்யாவும் ஒடுக்கும். அப்படி உண்மையான பரம்பொருளை நம்ம இதயத்தில் திளங்குகின்ற அந்த ஆத்மஸ்வரூபத்தை விளக்க வல்ல அறிவாக இருப்பவள் ஆத்ம வித்யா. அதுதான் ரொம்ப உயர்ந்த வித்யா. அதனால் நம்மளுடைய ஆசிரமத்துக்கு ஆத்ம வித்யான்னு சொல்லுவோம். அருணாச்சலம்னு ஆத்ம வித்யா மந்திர். ஸோ அப்படி ஆத்ம வித்யாக இருப்பவள் அம்பாள் தான். மகாவித்யா அதுதான் உயர்ந்த வித்யா. மகாவித்யான்னா பெருமைமிக்க மந்திர வடிவானது. மகாங்கிறது எப்பயும் அதை உயர்த்தி சொல்லுவோம் இல்லையா, மகாவித்யா. இங்கே மகாவித்யாங்கிறது எதை குறிக்கணும், ஸ்ரீவித்யை குறிக்குங்கிறாங்க. கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமா, பஞ்சதசாட்சரின்னு சொல்லுவாங்க மந்திரம். ஸ்ரீவித்யா மந்திரத்தை பஞ்சதசாட்சரி, 15 அக்ஷரங்களால் கொண்ட மந்திரம். அதை வெளியில் சொல்லக்கூடாது என்ன அக்ஷரம்னா, அதெல்லாம் உபதேசம் பெற்றால் தான் சொல்லணுமா. ஸோ அதுதான் மகாவித்யானுங்கிற போட்டி சொல்கிறாங்க. ஸ்ரீவித்யா அதே தான். ஸ்ரீவித்யான அந்த 15 அக்ஷரங்களுக்கு உண்டு. அப்படி ஸ்ரீவித்யாங்கிற அந்த மகாமந்திர வடிவனராக இருக்கக்கூடியவளும் அவள் தான். காம சேவிதா, மன்மதனால் சேவிக்கப்பட்டவள். இது என்ன விஷயம், மன்மதனால் சேவிக்கப்பட்டவள்? இது நிறைய விஷயம் சொல்கிறாரு இந்த உரையாசிரியர். இன்ஃபேக்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஸ்ரீவித்யாவுடைய ரிஷி அதை கொடுத்தவரை மன்மதன் தான்ங்கிறார். ஸோ மன்மதனால தான் கொடுக்கப்பட்டது ஸ்ரீவித்யாங்கிற மாதிரி சொல்கிறார் இங்கே உரையாசிரியர். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. சேவிதா, சேவிதான்னு என்னத்தோம், மன்மதனால் வணங்கப்பட்டவள்னு சொல்கிறோம் இல்லையா. இன்னொரு பொருள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், சேவிதானா மணிகளால் கோர்க்கப்பட்டது போல உள்ளவள்ங்கிற மாதிரி ஒரு பொருள் சொல்லுவோம். மணிகளால் கோர்த்து ஒரு மாலையாக சொல்லுவாங்க, அது மாதிரி. இதெல்லாம் என்ன பொருள், இதுக்கு இன்னும் நிறையா இதுக்கு சிந்தனை தேவைப்படுது. ஆனால் இப்போ நம்ம இதோட நிப்பாட்டி போனோம், 12:45 ஆயிடுச்சு. அடுத்த வகுப்பில் விரிவாக பார்ப்போம். இந்த ஆத்ம வித்யானா என்ன, மகாவித்யா, ஸ்ரீவித்யா, காம சேவிதா, இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸ்டாப். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.